கணவன் மனைவி 2 பேரும் இப்போ நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு புறப்படுறீங்களே, புறப்படுறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் வீட்டில் உட்காருங்க 2 பேரும். கண்ணு உன்னை தான் கண்ணு சொல்கிறேன். சாமி கும்பிட்டுட்டு இப்போ சிகிச்சைக்காக போகலான்னு புறப்படுறீங்களே, உங்களை தான் சொல்கிறேன். 2 பேரும் சேரில் உட்காருங்க. உட்காந்து ஒரே ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்கள். என் மகள் போன்ற தெய்வங்களை தான் முதல்ல நான் கேட்குறேன். என்ன கேட்குறேன்? ஏக்கண்ணு, உன்னுடைய கணவன் உங்கள்கிட்ட நல்ல முறையில் இல்லறம்பத்தில் ஈடுபடுறாரா? நல்ல முறையில் இல்லறம்பத்தில் ஈடுபட்டு உனக்கு போதும் அப்படிங்கிற அளவுக்கு இல்லறம்பத்தில் ஈடுபட்டு வராரா கண்ணு? சொல்லு கண்ணு. தாத்தா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு கண்ணு. உன் கணவன் உங்கள்கிட்ட உனக்கு இல்லறம்பத்தில் ஈடுபடும் போது உன்னை திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு இல்லறம்பத்தில் ஈடுபடுறானா இல்லையா? சரி சரி, அதை சொல்லு கண்ணு. அது சொன்னதான் கண்ணு தாத்தாவுக்கு தெரியும். அந்த மாதிரி ஈடுபடலைங்கிற நல்லா தெரிஞ்சு போச்சுல்ல உனக்கு. இப்போ உன்னுடைய கணவர்கிட்ட கேட்குறேன். கண்ணு நீ சொல்லு. இப்போ என்னுடைய மகக்கிட்ட கேட்டேன். இப்போ நீ சொல்லு பார்க்கலாம். நீ உன்னுடைய உடம்புல இல்லறம்பத்துக்கு ஈடுபடக்கூடிய அளவுக்கு தகுதி இல்லைங்கிறது உனக்கு தெரியுமில்ல கண்ணு? கண்ணு சொல்லு. உனக்கு உன் மனைவிக்கிட்ட இல்லறம்பத்தில் ஈடுபடக்கூடிய அளவுக்கு உன் உடம்புல விந்து கட்டுப்பாடு இல்லைங்கிறது உனக்கு நல்லா தெரியும். எத்தனை வருஷமாக சக்தியை வீண் பண்ணி வந்திருக்கிறேன்னு தெரியும். திருமணம் பண்ணும்போது திருமணத்துக்கு தகுதி இல்லாத ஸ்டேஜில் தான் கல்யாணத்தை பண்ணியிருக்கேங்கிறது ஆணித்தரமாக ஆதாரமாக உனக்கு நல்லாவே தெரியும். அப்பா அம்மா சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக மேரேஜ் பண்ணிட்ட நீ, ரைட்டு, ஒத்துக்கிறேன் நான். அப்போ நீ அந்த பெண்ணை திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு உன் உடம்புல சக்தி இல்லைங்கிறதும் உனக்கு நல்லாவே தெரியும். எத்தனை வருஷமாக கைப்பழக்கத்தில் தவறு செஞ்சு வாழ்க்கையை வீண் பண்ணி பாதிக்கப்பட்டிருக்குங்கிறதும் தெரியும். உங்கள் அப்பா அம்மா மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது பயந்துக்கிட்டு தானே கண்ணு ஒத்துக்கிட்டேன். இது எப்படி வெளியே படுத்துறது அப்படின்னு சொல்லி தானே கண்ணு பண்ணிட்டேன். இப்போ நீ அதை ஒரே ஒரு தப்பு பண்ணதுனால மனசாட்சியை தொட்டு சொல்லு கண்ணு. தாத்தா கேட்குற மனசாட்சியை தொட்டு சொல்லு. ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை வீண் பண்ணிட்டல கண்ணு. உனக்கு நல்லாவே தெரியும் என் உடம்புல சத்து இல்லை, என் உடம்பை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு சக்தி இல்லை, எனக்கு நடவுட பாவனையை ஓடி ஆடி வேலை செய்கிற தெம்பு இல்லை, எனக்கு உணர்ச்சிகள் தூண்டக்கூடிய அளவுக்கு விந்து கட்டுப்பாடு இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு அப்போ தானே நீ மேரேஜுக்கு ஒத்துக்கிட்ட. அப்போ நீ வேண்டான்னு சொல்லியிருந்தீன்னா அந்த பெண்ணு வேற ஒருத்தனை கட்டிக்கிட்டு நல்ல முறையில் சந்தோஷமாக இருந்திருப்பாள்ல. ஏக்கண்ணே உன்னை தான் கேட்குறேன், சொல்லு. அந்த பெண்ணு வேற ஒருத்தரை கட்டிக்கிட்டு நல்ல முறையில் சந்தோஷமாக இருந்து குழந்தை குட்டி பெற்றிருப்பாள்ல. அப்போ உனக்கு தெரிஞ்சே அந்த தப்பு செஞ்சே கண்ணு, உனக்கு மனசாட்சின்னு இருக்குதாடா கண்ணு? குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற உங்களை தான் இந்த தாத்தா, உன்னுடைய சொந்த தாத்தா, 75 வயசை தாண்டி போகிற இந்த சொந்த தாத்தா, இவ்வளோ அனுபவ படிப்பு இருக்கிற சொந்த தாத்தா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. நீ அந்த நேரம் உனக்கு முடியாதுங்கிற ஸ்டேஜ் நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் உன்னுடைய பெத்த தாய் தப்புன்ற அப்பா என்னால் திருமணம் பண்ண முடியாதுப்பா, ஏதோ ஒரு விதத்தில் என் உடம்புல விந்து நஷ்டம் ஏற்பட்டு போச்சுப்பா, அதனால் எனக்கு நல்ல முறையில் ஏதோ ஒரு வைத்தியத்தையோ ஆங்கில மருத்துவத்திலையோ காட்டி குணப்படுத்தி எனக்கு திருமணத்துக்கு பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா இன்றைக்கி உன் வாழ்க்கை மகிழ்ச்சினா மகிழ்ச்சி, மகிழ்ச்சினா மகிழ்ச்சி, அந்தளவு மகிழ்ச்சி பண்ணி மணவரையில் கால் வச்சு கல்யாணத்தை கட்டிக்கிட்டு அந்த பொண்ணை சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கும்ல கண்ணு. இப்போ ஏமாந்து நீ சக்தியெல்லாம் வீண் பண்ணிட்டு இல்லை. இது ஆண்டவன் 13 வயசில் விந்தை உற்பத்தி பண்ணி 25 வயசு வரலும் சேர்த்து வச்சுக்கன்னு சொல்லி கொடுக்குற விந்தில் உனக்கு பேர் சொல்ல பிள்ளையும் கொடுத்துருக்கான். அதில் அந்த விந்தில் உனக்கு பேர் சொல்ல பிள்ளையும் ஆண்டவன் கொடுத்துருக்கான். அந்த விந்தை தான் மனம் போன போக்கில், கால் போன போக்கில், நண்பன் சொன்னான், கேர்ள் ஃப்ரெண்டு சொன்னான்னு அழிச்சிட்டியே. இப்போ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 1 சொட்டு 2 சொட்டு 5 சொட்டு 10 சொட்டுன்னு சக்தியை வீண் பண்ணி வரைய, அப்போ அதில் விந்து கட்டுப்பாடுங்கிறது அப்படியே கையில் எடுத்தால் கூட ஒட்டக்கூடாத அளவுக்கு அந்த விந்து வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டக்கூடாத அளவுக்கு இருக்கும். அப்படியே பவுன் நிறத்தில் இருக்கும் அந்த விந்து கட்டுப்பாடு. தெரியுமில்ல கண்ணு? தெரியுமா தெரியாதா உனக்கு? நீ முதல்ல தவறு செய்ய ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா உன்னுடைய ஆண் உறுப்பு பகுதியிலிருந்து அந்த விந்து வெளியாகும் போது பார்த்தீங்கன்னா 1 அடி 1.5 அடி நீளத்துக்கு துள்ளி குதிச்சு போய் விழுவும்ல. முதல் சொட்டு துள்ளி அங்கே விழுவோம், அடுத்த சொட்டு அதுக்கு பக்கத்தில் விழுவோம், அதுக்கு அடுத்த சொட்டு கீழே விழுவோம். இப்படி 4.5 சொட்டு வந்துகிட்டு இருக்கிற விந்தை மனம் போன போக்கில், கால் போன போக்கில், நண்பன் சொன்னாலும் நீ அழிச்சிட்டிய. அழித்து இன்றைக்கி வெளிவர விந்தை பார்த்தீங்கன்னா அப்படியே கோந்து சளி எப்படி இருக்குது
அதுபோல் அப்படியே நாறு போல் வலிஞ்சு கையெல்லாம் பசை ஒட்டுற மாதிரி ஒட்டக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு இல்லை இன்றைக்கி விந்து. அதில் எப்படி கண்ணு கர்ப்பணுக்கள் இருக்கும்?